ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். போன வீடியோவில் இட்லி மாவு ஆட்டுறதை பற்றி போட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், காலையில் நல்லா பொங்கி இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இட்லி ஊற்ற போகிறேங்க. இட்லி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இட்லி தட்டை வச்சிடலாங்க. பாருங்கள், இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன். கீழே தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டுனுங்க. மூடி வச்சிடலாம். பாருங்கள், இட்லி சூப்பராக வெந்துருச்சு. சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். வெந்துருச்சான்னு பார்க்கலாங்களா? பாருங்கள், ஒட்டாமல் இருக்குது. இட்லி எடுத்துருவோம். பாருங்கள், இட்லி எவ்வளோ சூப்பராக பித்துன்னு வெந்திருக்கு பாருங்கள். இத்தனைக்கும் பாதி ரேஷன் அரிசி போட்டு இட்லி அரிசி போட்டு தாங்க செஞ்சுருக்கு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. சுட இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இட்லிக்கேற்ற சாம்பார் ஹோட்டல் சாம்பார் சொன்னால் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து துவரம்பருப்பு, சின்ன வெங்காயம் தாங்க போடணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி, சிவப்பு பூசணிக்காய், பரங்கிக்காயும் சொல்லுவாங்களே அது, மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு காமிக்கிறேங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா 4-5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஹோட்டல் சாம்பார் பொடி வந்து நான் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு 2 ஸ்பூன் போடுறேங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. சரிங்களா? ஸ்மெல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. தண்ணி ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். கொதிக்க கொஞ்சம் கெட்டியாகுங்க. காமிக்கிறேன். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் இத்தனோண்டு புளி ஊற வச்சு அந்த தண்ணி கொஞ்சோண்டு இதில் ஒரு புளிப்பு சுவைக்கு தான், ரொம்ப ஊற்ற வேண்டாம். கொஞ்சோண்டு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சுட்டு தாளிச்சுட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், தாளித்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. சாம்பார் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.